புயலே இல்லாமல் அதீத கனமழை பெய்தது எப்படி? கீறல் விழுந்த ரெக்கார்டா வானிலை மையம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி அப்படின்னு தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குமரி மற்றும் இலங்கை கடற்பகுதியில் நிலவக்கூடிய காற்று கீழ் அடுக்கு சுழற்சி காரணமாக இந்த மாவட்டங்களில் சமீபத்திய ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான அதீத கனமழை பெய்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பகுதிகளில் ஒரு ஆண்டில் பெய்யக்கூடிய மழையை விட அதிக மழை 24 மணி நேரத்தில் பெய்திருக்கு. பாளையங்கோட்டையில் 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கான மழை பெய்திருக்கு அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தென் மண்டல இயக்குனர் பாலச்சந்திரன் சொல்கிறார். பொதுவாக அதி கனமழை, மிக கனமழை ஆகியவை கடலில் உருவாகும் புயல் காரணமாக ஏற்படும். காற்று மேலடுக்கு சுழற்சி அல்லது கீழடுக்கு சுழற்சி தீவிரமாகி காற்றழுத்த தாழ்வு நிலை, பின்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி மேலும் தீவிரமடைந்து புயலாக மாறும். ஒவ்வொரு நிலையும் தீவிரமடையும் போது மழை மற்றும் காற்றின் வேகம் இருக்கும். ஆனால் இப்போது இலங்கை தென்கிழக்கே குமரிக்கடல் பகுதியில் காற்று கீழடுக்கு சுழற்சி மட்டுமே நிலவுது. அதன் காரணமாகவே அதீத கனமழை பெய்து வருது. காற்று கீழடுக்கு சுழற்சி காரணமாக அதிக கனமழை, அதுவும் பரவலாக மழை அப்படிங்கிறது இதுவரை பார்க்காதது அப்படிங்கிறாரு இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல இயக்குனர் பாலச்சந்திரன். மேக வெடிப்பு அப்படிங்கிறது சிறிய பகுதியில் குறுகிய நேரத்தில் பெய்யக்கூடிய கனமழை தான் மேக வெடிப்பு. அதாவது 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்தால் அது வானிலையில் மேக வெடிப்பு அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருது, இங்கே மேக வெடிப்பு காரணம் கிடையாது அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்கிறார். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசும்போது, புவி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம் காரணமாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படலாம். வருங்காலங்களிலையும் இது போன்ற மழை பொழிவுகள் இருக்கும். வடகிழக்கு பருவமழையின் போது அதிக கனமழை நிகழ்வுகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு வெளியாகிருக்கக்கூடிய ஆய்வு கட்டுரைகள் பல தெரிவிக்குது. அதனால் இனிமே எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறாரு வானிலை தரவுகளை சேகரிக்கும் தனியார் ஆய்வாளர் பிரதீப் ஜான். தமிழ்நாட்டில் 1992ஆம் ஆண்டு 96.5 சென்டிமீட்டர் மழை திருநெல்வேலி மாவட்டத்தில் காக்காட்சியில் பெய்தது. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு தான் அதிகமான மழை பெய்திருக்கு. காயல்பட்டினத்தில் 24 மணி நேரத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. காயல்பட்டினத்தில் ஒரு ஆண்டில் பெய்யக்கூடிய மழை அளவை விட அதிக மழை ஒரே நாளில் பெய்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை காணாத மழை இது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதீப் ஜான். இந்த நிலையில் தமிழ்நாடு அமைச்சர் மனோ தங்கராஜ் வானிலை முன்னறிவிப்பில் துல்லியம் இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கார். அமைச்சர் மனோ தங்கராஜுடைய இந்த கருத்து பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. சென்னையில் வானிலை ஆய்வு மண்டலத்துடைய தென்மண்டல் தலைவர் பாலச்சந்திரன் இதை பற்றி பேசும்போது இதே போல் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது 95 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிற கணிப்பை ஏன் வானிலை மையத்தால் முன்னரே தெரிவிக்க முடியாமல் போனது அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அப்போ பாலச்சந்திரன் இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுத்தார். வானிலை மையமானது வாய்ப்புள்ளது அப்படிங்கிற அடிப்படையில் கணிப்புகளை தான் தருது. அந்த கணிப்பும் கூட 3 அடிப்படைகளை கொண்டது. மஞ்சள் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், அதே போன்று ரெட் அலர்ட் ஆகியவை முன்னெச்சரிக்கை தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு வருது அப்படிங்கிறார். அதாவது பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாத கனமழை, ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாத கனமழை 7 முதல் 11 சென்டிமீட்டர் மழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் பகுதிகளுக்கு மஞ்சள் அலர்ட் அப்படிங்கிறாங்க. 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை பெய்யக்கூடிய மிக கனமழை, வெரி ஹெவி ரெயின்ஃபால் வாங்க, அந்த மாதிரி வாய்ப்புள்ள இடங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்படுது. 21 சென்டிமீட்டருக்கும் அதிகமான அதிதீவிர கனமழை பெய்யக்கூடிய இடங்களுக்கு சிவப்பு அலர்ட், ரெட் அலர்ட் விடுக்கப்படுது. 21 சென்டிமீட்டருக்கு மேல் எத்தனை சென்டிமீட்டர் மழையாக இருக்கலாம், 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்பது வானிலை மையத்துடைய கணிப்பு அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருநெல்வேலியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சூர்யா செவியர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது, தாமிரபரணியின் கிளை நதிகளே 179 இருக்கு. இந்த நதிகளுடைய பெருவெள்ளம், அணைகளின் நீர் திறப்பு, இவற்றோட இயல்பான மழை வெள்ளம் இணைந்து தான் தாமிரபரணியில் இப்போது பெருவெள்ளமாக மாறி இருக்கு அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருக்காரு. எது எப்படி ஆயினும் மிக துல்லியமாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்காவது ரெட், மஞ்சள், ஆரஞ்சு அப்படின்னு கலராக சொல்லாமல் நிலைமையின் கடுமையான முன்னெச்சரிக்கையை சொல்லியிருக்க வேண்டியது வானிலை மையம் தான். வெறும் சிவப்பு அலர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்றதோடு நிற்காமல் இலங்கை பக்கம் ஒரு காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகி இருக்கு, வடகிழக்கு பருவமழையும் சேர்ந்து இருக்குது அப்படின்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி பேசியிருக்க வேண்டியது வானிலை ஆய்வு மையத்தினுடைய கடமை.
வழக்கத்தை விட மிக கடுமையாக எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற எச்சரிக்கையாவது வானிலை ஆய்வு மையம் தந்திருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தவறு கிடையாது. சென்னையை தாக்கிய மிக்ஜாங் புயல் மோசமானதற்கு எல் நினோ இந்திய பெருங்கடல் நிகழக்கூடிய இருதுருவ செயல்முறை, அதாவது மேடன் ஜூலியன் அலைவு மற்றும் பருவநிலை ஆகியவற்றின் ஏற்பட்ட மாற்றம் தான் காரணம். ஆனால் இந்த மாதிரியான மாற்றங்கள், புயலின் பாதை மற்றும் வேகத்தில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் போன்றவை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் முறையான மற்றும் முழுமையான படிப்புகளை மேற்கொள்வது கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளை வானிலை மைய மாதிரியை வழிகாட்டியை கொண்டு வெப்ப நாடான இந்தியாவில் வானிலை கணிப்பை துல்லியமாக கணக்கிட முடியாது அப்படின்னும் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுறாங்க.